அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், அவர் என்னை மீட்கும்படியாக இந்த பூமியிலே வந்து எனக்காக பலியானார் என்று அவரை நம்புகிறவர்கள், அவர் விசுவாசிக்கிறவர்கள் அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது ஒரு அடையாளமாய் கொடுக்கப்படுவதுதான் ஞான ஸ்நானம். ஆனால் அந்த மனம் திரும்புதல் அவசியம். ஞான ஸ்நானத்தில் என்ன தேவை? மனம் திரும்புதல் அவசியம். இந்த மனம் திரும்புதலை 3 வகையாக நாம் பிரித்து பார்க்கலாம். அவர் கேட்கிறாரு, மனம் திரும்புங்கள் அப்படின்னு யோவான் சொன்னேன் கேட்கிறாரு. அதற்கு அர்த்தம் சிந்தனை மாற்றம் நமக்கு தேவை. மனம் திரும்புதல் மிக அவசியமானது நாம் ஏற்கனவே கொண்டிருக்கிற பொல்லாத சிந்தனை, அக்கிரம சிந்தனை, அசுத்தமான சிந்தனை, இப்படிப்பட்ட சிந்தனையில ஒரு மாற்றம் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை புதிதாய் மாற முடியும். இல்லை என்றால் வெறுமையாய் கடமைக்கென்று ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா? அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. சிகரெட் அடிக்கிறவங்க சிகரெட் அடிச்சிட்டு இருப்பாங்க, தண்ணி அடிக்கிறவங்க தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க, விபச்சாரம் செய்கிறவங்க